அதுங்க அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன், உங்களுக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவனுக்கு ஃபண்ட் பண்ற ரெடி. நன்கொடை தானே உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை நன்கொடை. ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்குறேன். மாசம் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன். மாசம் 1 லட்சம் ரூபா 12 மாசம் செக் போட்டு கொடுக்குறேன். நீ இதுல நியாயம் வாங்கி கொடு. எந்த கட்சியா இருந்தாலும், அது பிஜேபி இல்லன்றது ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா, எனக்கு நியாயம் வாங்கி கொடு. எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். மத்தது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இது எல்லாமே. இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆச்சர் பண்ணுமா, நீ எனக்கு வந்து பண்ணு, நான் உனக்கு பண்றேன். உனக்கு தேவை மாசத்து காசா, நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு, உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம். ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். போன ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட புதுசா வந்து ஏசிடபிள்யூ கூட கொடுத்துருக்கிறோம், இந்த மாதிரி நம்மள இது பண்ண போறாங்கன்னு. அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இது எப்போ நடந்திருக்குன்னா, ஓகே அவனை நம்ம வந்துட்டு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனது ஓகே, அவன் முஸ்லீமா மாதிரி மேரேஜ் பண்ணது ஓகே, அவங்க அப்பா அம்மா முஸ்லீமா மாத்தினது ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புதுசா இப்ப இருக்கிற ஏசிடபிள்யூ கொடுத்து